நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். இது குறித்து பேசுவதற்காக பாஜகவின் நாராயணன் திருப்பதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். நீட் மட்டும்தான் உலகமா என்று பேசியிருக்கிறார். சிவில் சர்வீஸ் தேர்வில் பெரியார் மீது சாதி சாயம் பூச முயற்சி நடந்திருக்கிறது, அதை வன்மையாக கண்டிப்பதாகவும் பேசியிருக்கிறார். இப்படி விஜய் மாணவர்களுக்கு அவர் ஒரு மாணவர்களுக்கு மேலாக நின்று கொண்டு அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறினாரோ அது போல விஜய்க்கு நானும் வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். நீட்டு மட்டும் உலகம் அல்ல என்று கூறிய விஜய் அவர்கள் உலகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அளவில் கல்வி மற்றும் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் பெருகி வரும் பொழுது நீட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அவர் ஒரு ஆசிரியராக எண்ணிக்கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கலாம். ஆனால் அவர் மாணவராக இருந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தால் நீட் என்பது நீதிமன்றம் என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவே ராமசாமி நாயக்கர் என்று அவர்கள் சொன்னது அவருடைய இயற்பெயர் தான். அவருடைய எனக்கு ஒன்றும் தெரியல யார் என்று இங்கே அழைக்கிறார். ஆனால் அவருடைய உண்மையான இயற்பெயர் என்ன அது அப்படித்தானே சொல்லுவார்கள். நீங்க ஒரு வழக்கில் இங்க எவ்வளவு பேர் பட்ட பெயர் வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் என்று நாம சொல்லுகிறோம், தளபதி என்று திமுகவினர் சொல்கிறார்கள். கோர்ட்டில் திரு நாராயண திருப்பதி உங்களுடைய இணைப்பில் பிரச்சனை இருக்கிறது, மீண்டும் நம்ம பேசலாம். நீட் மட்டும்தான் உலகமா? நீட் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. போதைப் பொருளை போல சாதி மதம் இவற்றையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். பெரியார் மீது சாதி சாயம் பூச முயற்சி, இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். தொடர்ந்து நமது இணைப்பில் பாஜகவின் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவதுமா, நீட்டு தேர்வை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் பல்வேறு வாத பிரதிவாதங்களை அடுத்து உத்தரவிட்ட ஒரு விஷயம். அதனால அதுல கருத்து தெரிவிப்பவர்கள் அது என்னெல்லாம் அந்த வழக்கில் விவாதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். அதனால விஜய் ஒரு மாணவராக அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இவே ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிட்டது அவருடைய இயற்பெயர். நீங்க இங்க கலைஞர்னு சொல்றாங்க, ஆனால் அவருடைய அதிகாரப்பூர்வ பெயர் அதுதானே, கருணாநிதி அவர்கள் தானே. அதே போல தளபதி என்று சொல்கிறார்கள். கோர்ட்டிலேயோ இல்ல மற்ற இடங்களிலோ அல்லது அவர் பதவி இருக்கும்போது நான் தளபதி என்று பதவி இருக்க முடியுமா? மு.க. ஸ்டாலின் என்று தான் இருக்க முடியும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயம். இது சாதாரண விஷயம். அதே மாதிரி விஜய் தேர்தலில் சீட்டு கொடுத்துருவாரா? இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்கள். 15 சர்வதேச பல்கலைக்கழக வந்துவிட்டது, வரப்போகின்றது. டெல்லியில பல இடங்கள்ல இந்த சர்வதேச பல்கலைக்கழகங்கள் தன்னுடைய கேம்பஸ் துவக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. என்ன கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்கள். இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான அருமையான நவீன தொழில்நுட்பம் அடங்கிய பல்வேறு கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் இங்க இதை மறைக்கிறோம். அரசியல் புதியவர் என்பதால் ஒரு அரசியல் மாணவராக இதையெல்லாம் கற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி. நீட் மட்டும்தான் உலகமா? சாதி மதத்தையும் மாணவர்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். பெரியார் மீது சாதி சாயம் பூச முயற்சித்ததற்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.